வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்றைக்கி ரேண்டமான டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் முடிஞ்சு இப்போ வந்து லஞ்சுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காய் மட்டும்தான் வீட்டில் வந்து அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அதை புளிக்காய் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குயிக்காக அந்த ரெசிபியும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் டொமேட்டோ வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஆனியன் 2 டொமேட்டோ வந்து சேர்த்துக்கலாம். பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயும் அது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சிடலாம். நல்லா அந்த கத்திரிக்காய் வந்து மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மசால் பொடி இருக்கும்ல, குழம்பு மசால் தூள், அது வந்து நம்ம டேபிள் ஸ்பூன் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பெரட்டி வதக்கிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் புளிக்காய் நமக்கு ரெடி ஆகிடும். இது கர்ட் ரைஸ், அப்புறம் சாம்பார் அண்ட் வந்துட்டு புளியோதரை, இந்த மாதிரி ரெசிபிக்குமே வந்துட்டு சைட் டிஷ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு வந்து இது ஒயிட் ரைஸ்ல போட்டு பெரட்டி சாப்பிட்றதுமே ரொம்ப பிடிக்கும். அதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அன்றைக்கி வெஜிடபிள் கத்திரிக்காய் மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சு. ஸோ வந்து முருங்கைக்கீரை வந்து கடையில் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கை மரத்தில் தான் வந்து பறிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த மரம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. பட் வந்து வேரோட கட் பண்ணலை போல், அதனால திரும்பி வந்து அது வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது எங்களுக்கு இப்போ எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். வெஜிடபிள்ஸ் வீட்டில் இல்லாத டைமில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை கடையில் பண்ணி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நாங்கள் சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி டைமில் தான் நல்ல வேளை அதை நம்ம வேரோட அந்த மரத்தை கட் பண்ணாமல் போனதும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. மாதுளம் செடியிலுமே வந்து நிறைய காய் வந்து விட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து சூப்பராக நமக்கு வந்து பழம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து பெரண்டை வந்து வச்சு விட்டுருந்தேன், நான் மறந்தே போயிட்டே. பார்த்தா அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. மாமா வந்து இது நல்லா நூல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ பாப்பாலாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒர்க்கெலாம் இப்போ என்னால் பார்க்கவே முடியல. மாமா தான் வந்து இதெல்லாமே டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. முருங்கைக்கீரையெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு க்ளீன் பண்ணலாம் தெரியாது. கீரையே எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பழகிட்டு இருக்கேன். அம்மாலாம் டக்குன்னு பண்ணிடுவாங்க. வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்குள்ளெல்லாம் வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு ஸ்பீட்லாம் வராது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கடைஞ்சிட வேண்டியது தான். முருங்கைக்கீரை கடையிலுக்கு வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க, அது இன்னுமே நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட அன்றைக்கி இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி கூடவே வந்து 4 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பச்சை மிளகா வந்து 2 கீரி வந்து சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும். பட் நான் பாப்பாவுக்கு வந்து இது கொடுக்கறதுனால பச்சை மிளகா சேர்த்துக்கல. அண்ட் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பாசிப்பருப்பு வந்து ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை வந்து இதில் சேர்த்து நல்லா முருங்கைக்கீரையும் நல்லா வெந்து வரணும். ஸோ வெந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் மட்டும் நம்ம விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து முருங்கைக்கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சும் கூட இருக்கலாம். பட் வந்து நியூவாக யாருக்காவது தெரியலை அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் அதை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை கடையில். கீரை கடையில் தாளிப்புக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து கடுகு பருப்பு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அண்ட் வந்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிச்சு இறக்கிடலாம். எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பாப்பாவோட பேட்டிங் டைம். இதுக்கு வந்து நான் மதர் ஸ்பாஷ்ல இருந்து பாப்பாக்கு பாடி வாஷ் அண்ட் பாடி லோஷன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மதர் ஸ்பாஷ் பாடி லோஷன் வந்துட்டு கோகனட் ஆயில் வித் மில்க் ப்ரோட்டீன் அண்ட் ஷியா பட்டர் வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது டெய்லி ஜென்டில் கிளென்சிங்காக வந்து பேபிஸ்க்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
பாப்பாவுக்கு வந்து நான் சோப் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் சோப்பை விட வந்து பாடி வாஷ் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் பாடி லோஷன் வந்து வாங்குறப்போ கூடவே சேர்ந்து பாடி வாஷ் இந்த டைம் வாங்கி ட்ரை பண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மேடம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி விளையாட விட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பாப்பாவுக்கு பாடி லோஷன் வந்து மதர்ஸ் பேஷன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே மைல்டு ஃப்ராக்ரன்ஸோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஈவினிங் வந்துட்டு நானா ஷாப் வந்து போயிருந்தோம். ஸோ வந்து இது வந்து ஹோலாகவே வந்து ஒரு மில்லட்டுக்குனே டெடிக்கேட்டடாக இருக்கிற ஒரு ஷாப். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ் அண்ட் ரைஸஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ இங்கே இருக்க என்னென்ன ரேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வீட்டில் வந்துட்டு மில்லட்ஸ் எல்லாமே வந்து நிறைவாயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். எனக்கு பயங்கரமான மழைங்க, செம்ம மழையாக இருந்துச்சு தேனியில். ஸோ இந்த சம்மரில் இப்படி ஒரு ரெய்னா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் வந்து நான் என்னென்ன ரைஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் வந்து கண்டிப்பாக என்னோட ஷாப்பிங் ஹால் மாதிரி காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் இங்கே வந்து எக்கச்சக்கமான வெரைட்டியில் வந்து ரைஸஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து இருக்கும். கம்பு வேணுமா? கம்பு இருக்கு. ரைஸஸ் மட்டும் கிடையாது, மில்லட் வெரைட்டியில் வந்து பாஸ்தா அண்ட் நூடுல்ஸ் கூட வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனாக நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த ஷாப்பை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதோட அட்ரஸையும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் மோர் ஹெல்த்தியர் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் நிறைய சேமியா வெரைட்டிஸ்லையுமே வந்து மில்லட்ஸில் கொடுத்துருந்தாங்க இங்கே. ரெடிமேட் பொங்கல் மிக்ஸுமே அங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதுவுமே எல்லா வெரைட்டிலையுமே கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட் பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் ரெண்டோடைய வெரைட்டிஸுமே அங்கே வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா அதுவுமே நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் வந்துட்டு குக்கீஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். எல்லா வெரைட்டிஸ்லையுமே குக்கீஸ் வந்து வச்சுருந்தாங்க. நேச்சுரல் ஸ்வீட்னஸ் போட்டு தான் வச்சுருந்தாங்க. ஐ மீன் நாட்டு சக்கரை அதை யூஸ் பண்ணி தான் வந்து அங்கே பண்ணியிருக்கதா சொன்னாங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதிலே லட்டும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் லட்டு வந்து ட்ரை பண்ணலை. பட் குக்கீஸ் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மல் பிஸ்கட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து கிட்ஸ்க்கு கொடுக்கறத விட இது வந்து கண்டிப்பா நம்ம போகலாம். மில்லட்டில் வந்து சப்பாத்தியும் வச்சுருந்தாங்க. பட் அது ஃப்ரோசன் அப்படின்றதுனால நான் வந்து வாங்கலை. அண்ட் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஐஸ்கிரீம் கூட மில்லட்டில் வந்து அங்கே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்ததுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. 3 டைப்ஸில் வந்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. நான் வந்து குல்ஃபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஓவராலாக இந்த ஷாப் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் டயட்டில் இருக்கீங்க, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனாஷா பக்கத்துலேயே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் இருக்குது. ஷூஸ் அண்ட் பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே சூப்பராக இருக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஷூஸ் பேக்ஸ் இதெல்லாமே வந்து பிராண்டாக நமக்கு வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷூஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் நாங்கள் கேட்ட மாடல் வந்து அன்றைக்கி அவைலபிள் இல்லை. ஸோ அதனால வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரெயின் வேறு பயங்கரமாக இருந்துச்சா. ஸோ பாப்பாவை வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து பர்ச்சேசிங்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து இந்த ஹோட்டல் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரொம்பவே சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கும். அண்ட் இதோட ஃபுட்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே. ஸோ எப்போ இந்த சைடு வந்தாலும் இந்த ஹோட்டலுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து டின்னர் வந்து முடிச்சுட்டு தான் போவோம்.
இங்கே எப்போ வந்தாலுமே ஒரு 2 கேட் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம சாப்பிட்றப்போ வந்து அந்த ஸ்மெல்க்கு சுற்றி வந்துகிட்டே இருக்கும். பட் அது வந்தது வந்து ரொம்பவே நல்லதாக போச்சு. பாப்பாவை வந்து அதை தான் காமிச்சு நாங்கள் டைவர்ட் பண்ணி நாங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு இட்லி மட்டும் வாங்கி லைட்டாக வந்து அதில் வாட்டர் ஊற்றி மட்டும் அப்படியே ஊட்டி விட்டுட்டேன். அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க. இன்னைக்கு ரெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹாட்டாக வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது வந்து அன்றைக்கி உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சம்மரில் இப்படி ஒரு ரெயின் வந்து வந்தது வந்து செம ஹாப்பி எல்லாருமே வந்துட்டு. ரெயின் கொஞ்சம் ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். உங்கள் ஊர்லெலாம் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 4 டேஸாகவே வந்துட்டு தேனியில் வந்து சூப்பராக ஈவினிங் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் நானா ஷாப்பில் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் வீடியோவை கண்டினியூவாக. நாங்கள் நானா ஷாப்பில் வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா வரகு, திணை, சாமை அண்ட் கருப்பு கவுனி ரைஸ், குதிரைவாலி, வெள்ளை சோள அரிசி அண்ட் மாப்பிள்ளை சம்பா ரைஸ். ஸோ ரைஸ் வெரைட்டிஸ் அண்ட் மில்லட்ஸில் வந்து இதுதான் வாங்கியிருக்கோம். ஸோ மில்லட்டில் நூடுல்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சோளம் மில்லட் நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். அண்ட் பாஸ்தா வந்து திணையில் வந்து பாஸ்தா வாங்கியிருக்கோம். ட்ரை பண்ணுறதுக்காக ஒன்று மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் வாங்கிக்கலாம். அண்ட் வந்துட்டு மில்லட் குக்கீஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பிஸ்கட்ஸ் எதுவும் கொடுத்ததே இல்லை. ஸோ இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மில்லட் குக்கீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கோம். இது மில்லட்ஸ்லேயே வந்து ஐஸ்கிரீமும் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த இயர். ஸோ இது வந்து மட்கா குல்ஃபி. ஸோ இதுவும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 2 வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நான் நானா ஷாப்பில் வாங்கியிருந்த மில்லட் ரைஸஸ் அண்ட் குக்கீஸ் இதெல்லாமே வந்துட்டு. ஸோ இன்றைக்கான டே இன் மை லைஃப் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.